பாகம் 7 சடங்குகளும் மாற்றமும் செர்மனிஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ். நிறைய மரங்கள் சூழ்ந்த வேலி இடப்பட்ட விஸ்தாரமான நிலப்பரப்புக்குள் அந்த தேவாலயம் இருந்தது. பழுப்பு மற்றும் வெள்ளை நிற மனிதர்கள் உள்ளே போய்க் கொண்டிருந்தனர். உள்ளே ஐரோப்பிய தேவாலயத்துக்குள் இருக்கும் வெளிச்சத்தை விட அதிக வெளிச்சம் இருந்தாலும் அமைப்பும் ஒழுங்கும் ஐரோப்பிய தேவாலயம் போல் இருந்தன. பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. அங்கே அழகு ததும்பியது. பிரார்த்தனை முடிந்ததும் வெகு சில பழுப்பு நிறத்தவரே வெள்ளை நிறத்தவருடன் அல்லது வெகு சில வெள்ளை நிறத்தவரே பழுப்பு நிறத்தவருடன் பேசினர். அப்புறம் தங்கள் எல்லோரும் எங்களின் வெவ்வேறு வழிகளில் பிரிந்தோம். உன்னொரு கண்டம். அங்கே ஓர் ஆலயம். அவர்கள் சமஸ்கிருத பாடல்களை பஜனைகளாக பாடிக்கொண்டிருந்தனர். பூஜை, இந்து மத பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பக்த கோடிகள் மற்றொரு கலாச்சார வடிவத்தை சார்ந்தவர்கள். சமஸ்கிருத ஸ்வரங்கள் மனதை ஊடுருவி செல்வதாகவும் வலிமை மிக்கதாகவும் இருந்தன. அதற்கொரு வினோதமான ஈர்ப்பு விசையும் ஆழமும் இருந்தது. நீங்கள் ஒரு நம்பிக்கையிலிருந்து மற்றொரு நம்பிக்கைக்கு, ஒரு மறுக்காவென்ன கோட்பாடுகளிலிருந்து மற்றொன்றிற்கு மாற்றப்படலாம். ஆனால் உண்மை நிலையை உணர்ந்து புரிந்து கொள்ளும் நிலைக்கு நீங்கள் மாற்றப்பட இயலாது. நம்பிக்கை என்பது உண்மை நிலை அல்ல. நீங்கள் உங்கள் மனதை, உங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளக்கூடும். ஆனால் உண்மை அல்லது கடவுள் திடமான நம்பிக்கை அல்ல. அது ஒரு அனுபவம். எந்த நம்பிக்கையையும் அல்லது மறுக்காவென்ன கோட்பாட்டையும் அல்லது முன் அனுபவங்களையும் அடிப்படையாக கொள்ளாத அனுபவம் உங்களுக்கு நம்பிக்கையால் பிறந்த அனுபவம் இருந்தாலே அன்றி அந்த அனுபவம் உங்கள் நம்பிக்கையால் பதப்படுத்தப்பட்ட பிரதிபலிப்பே ஆகும். அதேபோல் உங்கள் அனுபவம் எதிர்பாராததாக, தன்னிச்சையாக, இயல்புடையதாக இருந்து முதல் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு வரப்போகும் அனுபவங்கள் உருப்பெறுமானால் அப்போது அந்த அனுபவம் நிகழ்காலத்தின் ஸ்பரிசத்திற்கு மறுமொழி சொல்கின்ற நினைவின் வெறும் தொடர்ச்சியே ஆகும். நினைவு எப்போதும் உயிரற்றதாகும். அது வாழ்கின்ற நிகழ்காலத்துடன் உரசிக்கொள்ளும் போதே உயிர் பெறுகிறது. மாற்றம் என்பது ஒரு நம்பிக்கையிலிருந்து அல்லது ஒரு மறுக்காவென்ன கோட்பாடுகளிலிருந்து மற்றொன்றிற்கு மாறுவது. ஒரு சடங்கிலிருந்து மேலும் சந்தோஷமும் திருப்தி அளிக்கின்ற மற்றொரு சடங்கிற்கு மாறுவது. ஆனால் அது உண்மை நிலையின் கதவுகளை திறப்பதில்லை. மாறாக திருப்தி அடைவது என்பது உண்மை நிலைக்கு ஒரு தடையே ஆகும். ஆனால் அதைத்தான் மதங்களும் அவற்றின் அமைப்புகளும் மத குழுக்களும் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. அது உங்களை இன்னொரு மேலும் விவேகமுள்ள அல்லது விவேகமற்ற கோட்பாட்டிற்கோ மூட நம்பிக்கைக்கோ எதிர்பார்ப்பிற்கோ மாற்றுவது. அவை உங்களுக்கு ஒரு மேலான கூட்டை பரிசீலிக்கின்றன. உங்களின் மனோபாவம் மற்றும் குண அதிசயங்களை பொறுத்து அக்கூடு வசதி உடையதாகவோ வசதி அற்றதாகவோ இருக்கலாம். ஆனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் அது ஒரு சிறைதான். மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கலாச்சாரங்களின் பல்வேறு நிலைகளுக்கிடையே இத்தகைய மாற்றம் எப்போதும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஸ்தாபனங்கள் அவற்றின் தலைவர்களின் துணையோடு மனிதனை அவை அளிக்கின்ற மதபூர்வமான அல்லது பொருளாதார ரீதியான லட்சிய வடிவங்களுடைய அடைந்துவிட இடையறாது முயற்சிக்கின்றன. இந்த இயக்கத்திலேயே பரஸ்பர சுரண்டல் அடங்கியுள்ளது. உண்மையானது எல்லா அமைப்புகளுக்கும், பயங்களுக்கும், எதிர்பார்ப்புகளுக்கும் வெளியே இருக்கிறது. உண்மையேனும் பேரானந்தத்தை கண்டு மகிழ நீங்கள் எல்லா சடங்குகளையும் கொள்கை அமைப்புகளையும் உடைத்துக் கொண்டு வெளிவர வேண்டும். மதபூர்வமான அல்லது அரசியல் பூர்வமான அமைப்புகளில் மனம் தன்னை பாதுகாக்கவும் வலிமையானதாகவும் உணர்கிறது. இதுவே
அத்தகைய ஸ்தாபனங்களுக்கு உயிர்த்திருக்கும் திறன் அளிக்கிறது. இதற்காக உயிரும் கொடுக்க சித்தமானவர்களும் புதிதாய் மாற்றப்பட்டு சேர்க்கப்படுவர்களும் எப்போதும் இருக்கிறார்கள். இவையெல்லாம் ஸ்தாபனங்களை அவற்றின் முதலீடுகள், சொத்துக்கள் ஆகியவற்றோடு செயல்பட வைக்கின்றன. இத்தகு ஸ்தாபனங்களின் சக்தியும் பெருமையும் வெற்றியை துதிப்பவர்களை உலக நாணத்தில் உய்வெத்த விரும்புபவர்களை ஈர்க்கிறது. உயர்ந்த நிலையை அடைபவர்களை ஈர்க்கிறது. பழைய அமைப்புகளும் வழிகளும் இனிமேல் திருப்தியும் வாழ்வும் அளிக்காது என்று மனம் அறியும் போது அது மேலும் வசதியான வலிமை தருகின்ற நம்பிக்கையும் கோட்பாட்டிற்கும் தன்னை மாற்றிக் கொள்கிறது. எனவே மனமானது சூழ்நிலையின் விளை பொருள் ஆகும். அது கிளர்ச்சிகளிலும் அடையாளங்களிலும் தன்னை புனருவு செய்து கொள்கிறது, நிலைநிறுத்திக் கொள்கிறது. இந்த காரணத்தினாலே மனமானது நடத்தை குறித்த விதிமுறைகள், எண்ணங்களின் வடிவமைப்பு ஆகியவற்றுடன் தன்னை பற்றிக் கொள்கிறது. எவ்வளவு காலத்திற்கு மனமானது இறந்த காலத்தின் விளைவாக இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கு அது உண்மையை கண்டுபிடிக்கவோ உண்மையை உள்ளே வந்து உரையவோ அனுமதிக்காது. அமைப்புகளை விடாது பிடித்துக் கொண்டபடியால் அது உண்மைக்கான தேடலை விலக்கி வைக்கிறது. அந்த நேரத்திற்கு உற்சாகம் அளிக்கின்ற ஊக்கமருந்தாக இருப்பினும் பஜனைகளை, வார்த்தைகளை, பாடல்களை திரும்பி சொல்லுதல், ஒப்புவித்தல் மனதை துயில் கொள்ள செய்கிறது. துயில் கொண்ட நிலையிலேயே அனுபவங்கள் நிகழ்கின்றன. ஆனால் அவை தன் வயமானவை. எவ்வளவு சந்தோஷம் தந்த போதிலும் அனுபவங்கள் மாயைகளே. உண்மை நிலையை அனுபவிக்கின்ற இன்பமானது எந்த ஒப்புவித்தாலும் எந்த பயிற்சிகளாலும் வருவதில்லை. உண்மை ஒரு முடிவல்ல, ஒரு பலன் அல்ல, ஒரு குறிக்கோள் அல்ல. அது யாரும் வா வென்று அழைக்க இயலாது. ஏனெனில் அது மனம் தொடர்புடைய விஷயம் அல்ல.